ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி ட்ரா வந்து 456. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் வின் நம்பர் எடுத்திங்கன்னா 496. இப்போ இதில் நான் எடுத்த நம்பரில் ஏ போர்டு நம்பர் மட்டும்தான் பாஸ் ஆகிருந்தது. ஏ போர்டில் 4 7 நம்பர் எடுத்திருப்பேன். ஏ போர்டில் 4 மட்டும் நேற்று ரிசல்ட்டில் ஏ போர்ட்லேயே பாஸ் ஆகிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் மெத்தடில் என்ன சொல்லியிருப்பேன்னா, 5 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 4 7 இந்த மந்த்து சார்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இங்கே 5 4 7 5 7 4 5 7 5 7 4 7 4 5. இப்போ நேற்று நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் நம்பர் 562 5 இருக்கிறதுனால ஏ போர்டில் 4 7 2 நம்பர் எடுத்திருந்தேன். ஏ போர்டு நம்பர் மட்டும் நேற்று ரிசல்ட்டு கரெக்டாக பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இதுவுமே வந்து பிப்ரவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். நேற்று நம்பரே வந்து 496 4 9 6 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து 1 பாஸ் ஆகலாம். இந்த 1 நம்பர் மட்டும் ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இங்கே நம்பர்லாம் கம்பேர் பண்ணுறீங்கன்னா 478, அதுக்கு அடுத்த நாள் 866, அதுக்கு அடுத்து 092, அதுக்கு அடுத்த நாள் 132, இங்கே 694, அதுக்கு அடுத்த நாள் 401. இப்போ நேற்று நம்பர் 496. இங்கே நம்பர் லைன் போட்டுருவோம் பாருங்கள். 4 6 9 1 4 9 6 1 பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்று ரிசல்ட்டு ஃபுல் ரிசல்ட்டே வந்து 496 தான். 4 9 6 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 1 பாஸ் ஆகலாம். இந்த 1 நம்பர் மட்டும் ஃபஸ்ட்டு ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பிப்ரவரி மந்த் சார்ட் மட்டுமே வச்சு ஜென்ரலாக நான் சொல்கிற நம்பர் 4 9 6 இருந்தால் 1 பாஸ் ஆகலாம். 4 6 9 1 இங்கேயும் 4 9 6 1 இங்கேயும் இப்போ 4 9 6ன்னே நம்பர் இருக்குது. இப்போ 1 இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு சார்ட் கம்பேரிஷன் தான். நேற்று நம்பர் 496, லாஸ்ட்டில் சி போர்டு நம்பர் 6. இதே மாதிரி இந்த பிப்ரவரி மந்தில் 6ன்னு பாஸ் ஆன ரிசல்ட்டே ஒரு 2 செட் ரிசல்ட்டு தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 245 478, அதுக்கு அடுத்த நாள் 866, அதுக்கு அடுத்த நாள் 092, இங்கே 398, அதுக்கு அடுத்த நாள் 997, அதுக்கு அடுத்து 876, அதுக்கு அடுத்த நாள் 768. இப்போ 869 562 நேற்று நம்பர் 496. 6 நம்பர் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த நாள் சி போர்டில் ஈவன் நம்பர் இரட்டைப்படை எண், அதாவது பார்த்தீங்கன்னா 2 4 6 8 இதுலேருந்தே ரிசல்ட்டு பாஸ் ஆகிடும். அந்த நம்பர் எப்படி எடுக்கலாம்னா, இப்போ இங்கே 6 நம்பர் இருக்கா, அதுக்கு முன்னால் இல்லாமல் அதுக்கு முன்னால் ரிசல்ட்டில் ஏபிசி போர்டில் இருக்கிற ஈவன் நம்பர் மட்டும் பாருங்கள். இங்கே 2 4னா 2 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இங்கே 6 நம்பர் இருக்கும்போதே அதுக்கு முன்னால் இல்லாமல் அதுக்கு முன்னால் இருக்கிற ஈவன் நம்பர் இரட்டைப்படை எண்ணுன்னு எடுத்திங்கன்னா 8 மட்டும்தான். 8 வந்து இங்கே ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இங்கே 2 4லேருந்து 2, இந்த இடத்துல 8லேருந்து 8. இப்போ நேற்று நம்பர் 496, லாஸ்ட் நம்பர் 6 தான். இப்போ இதுக்கு முன்னால் இல்லாமல் அதுக்கு முன்னால் ரிசல்ட்டில் ஈவன் நம்பர்னு எடுத்திங்கன்னா 8 6. அப்போ இந்த 8 6லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போ சி போர்டில் எடுத்திருப்பேன். 8 இல்லைனா 6. இப்போ இந்த மெத்தடுமே வந்து சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். 6ன்னு நம்பர் இருந்தால் அதுக்கு முன்னால் இல்லாமல் அதுக்கு முன்னால் ரிசல்ட்டில் ஏபிசி போர்டில் இருக்கிற ஈவன் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இங்கே 6 பாஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்த நாள் சி போர்டில் இருக்கும். இங்கே 2 4லேருந்து 2, இந்த இடத்துல 8. இப்போ இங்கே 8 6ன்னு நேற்றைய நம்பர் இல்லாமல் நேற்றைய நம்பர் தான் லாஸ்ட் நம்பர் 6. இப்போ அது இல்லாமல் அதுக்கு முன்னால் நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னால் நம்பர் அங்கே இருக்கிற ஈவன் நம்பர் 8 6. இப்போ இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் வரலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போது சி போர்டில் எடுத்திருப்பேன். ஆனால் நீங்கள் இங்கே சார்ட் பார்த்தீங்கனாலே தெரியும், 6 இருக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் ஈவன் நம்பர் தான் சி போர்டில் இருக்கும். இங்கே 2, இங்கே 8. இப்போ 8 இல்லைனா 6 இந்த 2 நம்பர் சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து மூணாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று நம்பர் 2 2 4 4 9 6. நேற்று ரிசல்ட்டில் இருக்கிற மூணாவது டிஜிட் நம்பர் ஏ போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 4 4ன்னு இருக்குது. ஓகேவா, டபுள் ஸ்டார் நம்பர் இருக்குது. இதே மாதிரி இந்த பிப்ரவரி மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட் வந்து ஒரு 2 செட் ரிசல்ட் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6 7 8 8 9 0. மூணாவது டிஜிட் நம்பரும் ஏ போர்ட் நம்பரும் எடுத்திங்கன்னா 8 8ன்னு இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு வந்து 155. இப்போ இங்கே மூணாவது டிஜிட் நம்பரும் ஏ போர்ட் நம்பரும் டபுள்ஸில் இருக்கும்போதே ஒரே நம்பரே இருக்கும்போதே இந்த நம்பரை வந்து 6 டிஜிட் நம்பரை 2 தடவை ரூட் எடுத்து பாருங்கள். கேல்குலேட்டரில் ரூட் டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரூட் டைப் பண்ணிவிட்டு 6 7 8 8 9 0 டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 28.704411779629. இப்போ இங்கே எவ்வளோ பெரிய நம்பரில் வந்து 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற நம்பரில் எல்லா நம்பருமே ஃபஸ்ட்டு இருக்கான்னு பாருங்கள். 0 1 2 3 இல்லை, இங்கே எழுதியிருப்பேன். அதே மாதிரி 4 5ன்ற நம்பர் இல்லை. 6 7 ஓகேவா, 6 7 8 9 எல்லா நம்பருமே இருக்குது. டெசிமல் பாயிண்ட்டோட கணக்கெடுங்க. ஓகேவா,
ஃபுல்லாகவே நம்பர் செக் பண்ணுறீங்கன்னா 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற நம்பரில் எல்லா நம்பருமே இருக்குது. இல்லாத நம்பர் 3, 5. இந்த 3, 5லேருந்து 5 மட்டும் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 2 போர்ட்டில் பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்டை கம்பேர் பண்ணுறீங்கன்னா இங்கே நம்பர் பார்த்தீங்கன்னா 2, 8, 6, 6, 1, 0 6 டிஜிட் நம்பரில் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் ஏ போர்ட் நம்பரே வந்து 6, 6ன்னு இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டு வந்து 869. ஓகேவா? இப்போ இங்கே வந்து 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்ட் நம்பரும் சேமாக இருக்கும்போதே இந்த நம்பரை மறுபடியும் 2 தடவை ரூட் எடுத்து பாருங்கள். ரூட் டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் கால்குலேட்டரில் ரூட் டைப் பண்ணிவிட்டு 2, 8, 6, 6, 1, 0 டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 23.137411302721. இங்கேயுமே இவ்வளோ பெரிய நம்பரில் 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற நம்பரில் ஃபஸ்ட்டு எல்லா நம்பருமே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 0, 1, 2, 3, 4, 5 இல்லை. அதே மாதிரி 6ன்ற நம்பரும் இல்லை. 7, 8, 9ன்ற நம்பரும் இல்லை. இந்த 5, 6, 9லேருந்து 6, 9 மட்டும் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் அப்படியே பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து நேற்றைய நம்பர் வந்து 2, 2, 4, 4, 9, 6. இதான் நேற்று ரிசல்ட் 6 டிஜிட் நம்பரு. இங்கே 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்ட் நம்பரும் டபுள்ஸில். ஓகேவா? ஒரே நம்பர் தான் 4, 4ன்னு இருக்கும்போது இந்த நம்பரை வந்து 2 தடவை ரூட் எடுத்து பாருங்கள். இப்போ கேல்குலேட்டரில் ரூட் டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் ரூட் டைப் பண்ணிவிட்டு 2, 2, 4, 4, 9, 6ன்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 21.767117915894. இங்கேயுமே இவ்வளோ பெரிய நம்பரில் 0லேருந்து 9 வரைக்கும் ஃபஸ்ட்டு எல்லா நம்பரும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 0வே இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு 0 எழுதியிருப்பேன். இதுக்கடுத்து 1, 2, 3ன்ற நம்பர் இல்லை. 4, 5, 6, 7, 8, 9 எல்லா நம்பருமே இருக்குது. இல்லாத நம்பர் வந்து 03. இப்போது 03 இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பாஸ் ஆகணும். இந்த 2 நம்பருமே பி போர்ட்லேயே எடுத்திருப்பேன். இப்போ இந்த மெத்தட் வந்து நேற்றைய நம்பர் வந்து 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்ட் நம்பரும் டபுள்ஸில் இருக்குது. இதே மாதிரி இந்த பிப்ரவரி மந்தில் பாஸ் ஆன ரிசல்ட்டே வந்து ஒரு 2 செட்டு ரிசல்ட்டு தான். அதுக்கு அடுத்த நாள் ஏபிசி போர்டுமே இங்கே எழுதியிருப்பேன். இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி டபுள்ஸில் நம்பர் இருந்தால் 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்ட் நம்பரும் சேமாக இருந்தால் அந்த நம்பரை வந்து 2 தடவை ரூட் எடுத்து பாருங்கள். இப்போ இங்கே 2 தடவை ரூட் எடுத்து பார்த்துட்டு நம்மளுக்கு கிடைக்கிற நம்பரில் ஃபுல்லாகவே 0லேருந்து 9 வரைக்கும் எல்லா நம்பருமே இருக்கான்னு பாருங்கள். அதில் இல்லாத நம்பர் வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டில் பாஸ் ஆகும். இங்கே இல்லாத நம்பர் 3, 5. 3, 5லேருந்து 5 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இங்கே 2, 8, 6, 6, 1, 0 இந்த நம்பரை 2 தடவை ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா 23.13 நம்பர் போயிட்டே இருக்கும். இங்கேயுமே 0லேருந்து 9 வரைக்கும் இல்லாத நம்பர் வந்து 5, 6, 9. இந்த 5, 6, 9லேருந்து 6, 9 ரிசல்ட்டில் பாஸ் ஆகிட்டுருக்கும். இப்போ நேற்றைய நம்பர் 2, 2, 4, 4, 9, 6. 3வது டிஜிட் நம்பர் ஏ போர்ட் நம்பர் டபுள்ஸ் இருக்குது. இந்த நம்பரை 2 தடவை ரூட் எடுத்து பார்க்குறோம். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் வந்து 21.76717894. இங்கே எவ்வளோ பெரிய நம்பரில் 0லேருந்து 9 வரைக்கும் இல்லாத நம்பர் பார்த்தீங்கன்னா 03 மட்டும்தான். மீதி எல்லா நம்பருமே இருக்குது. 1, 2, 4, 5, 6, 7, 8, 9 எல்லா நம்பருமே இருக்குது. 03 இந்த 2 நம்பர் இல்லை. அதனால் இந்த 2 நம்பர் மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பி போர்டில் எடுத்துருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 1, பி கேல்குலேஷன் 3, 0, சி போர்டில் 8, 6. பாக்ஸ் வந்து 138, 136, 108, 106. ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 13, 10, பிசி 38, 36, 08, 06, ஏசி வந்து 18, 16. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் பிப்ரவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறது இருந்தாலும் உங்கள் கேல்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 1, 8, 6 எடுத்திருப்பேன். இப்போ அதுக்கடுத்து டபுள்ஸில் நம்பர் 3வது டிஜிட் நம்பர் ஏ போர்ட் நம்பர் சேமாக இருந்தால் அந்த நம்பரை 2 தடவை ரூட் எடுத்து பார்த்து அங்கே வர டெசிமல் பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் நம்பர் வரைக்கும் 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற நம்பர் எல்லாம் பார்த்துட்டு இல்லாத நம்பர் அப்படி எடுத்தோம்னா 3 0 எடுத்திருப்பேன். இப்போ அந்த மாதிரி எடுத்த நம்பர் தான் ஏ போர்டில் 1, பி போர்டில் 3 0, சி போர்டில் 8 6, பாக்ஸ் 138, 136, 108, 106. ஏபி, பிசி, ஏசியில் ஏபி 13, 10, பிசி 38, 36, 08, 06, ஏசி வந்து 18, 16. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.